Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 2.2ல 5th sum பார்க்கலாம். Without actual division, find which of the following rational numbers have terminating decimal expansion. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷனல் நம்பருக்கு ஆக்சுவல் டிவிஷன் மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். 7 divided by 128. இந்த வேல்யூக்கு டிவைட் பண்ணாமல் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா p divided by 2 power m into 5 power n அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே வேல்யூ வந்து இதனுடைய ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா பேஸ் 2 பவர் அண்ட் 5 பவரில் இருக்க மாதிரி வேல்யூஸை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் 2 பவர் 5 பவர் வேல்யூ பேஸ் வர மாதிரி வரல அப்படின்னா அதை நம்ம நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும், 128க்கு நம்ம முதல்ல ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 128க்கு நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா 2 டேபிள் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. பேஸ் நமக்கு 1 2ன்னு வரணும் இல்லையா, 5ன்னு வரணும். ஸோ 2 எடுத்துட்டோம்னா 6 டைம்ஸ் 6 2s are 12, 4 2s are 8, தென் 2 டேபிளில் 3 2s are 6, 2 2s are 4, 2 டேபிளில் 1 2s are 2, 6 2s are 12, 2 டேபிளில் 8 2s are 16, 2 டேபிள் 4 2s are 8, 2 டேபிள் 2 2s are 4, again 2 டேபிள் 1 டைம். ஓகேவா, இது எப்படி எழுதலாம் ஆக்சுவலாக 7 divided by 2 power 1 2 3 4 5 6 7 இருக்கு. 5 பவரில் வேல்யூவே இல்லை இல்லையா. ஸோ 5 பவரில் வேல்யூவே இல்லைன்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் a பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த ஒரு பவர் வேல்யூ பேஸுக்குமே பவர் வந்து 0ன்னு இருந்தது அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு என்னது, இந்த ஃபார்மேட்டுக்கு கரெக்டாக ஆப்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம், டெர்மினேட்டிங். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நமக்கு 21 divided by 15 அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ 21 நம்ம எப்படி எழுதலாம், 7 3s are 21 எழுதலாம். 15 5 3s are 15 எழுதலாம். 3 3 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 7 divided by 5ன்னு தான் எழுத முடியும். ஸோ இதை நம்ம ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 7 divided by 2 power 0 into 5 power 1ன்னு எழுதலாமா. ஸோ இப்போ எழுதணும் அப்படின்னா இதுவும் நமக்கு எப்படி இருக்குது, அந்த ஃபார்மேட்டுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ கரெக்டாக வந்தது அப்படின்னா அதை நம்ம டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர். தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் 4 9 divided by 35ன்னு இருக்குது. 4 9 divided by 35 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை முதல்ல மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ப்ராப்பராக எழுதிக்கலாம். ஸோ இதை ப்ராப்பராக எப்படி எழுதுவீங்க, 4 into 35 + 9 whole divided by 35. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 9ஓட ஆட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் திரும்ப 35 வரும் இல்லையா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு 140 + 9 divided by 35 that is equal to 149 divided by 35ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டிங்க அப்படின்னா 149 divided by 35 5 into 7 எழுதலாமா. நமக்கு ஃபார்முலா படி நமக்கு எப்படி இருக்கணும், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ பேஸ் 2 5 பேஸ் வந்து 5 இருக்க மாதிரி தான் வரணும். ஒரு வேல்யூ நம்ம கரெக்டாக இருக்குது, பட் இன்னொரு வேல்யூ என்ன இருக்குது, 2க்கு பதிலாக 7 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு நான் டெர்மினேட்டிங். ஓகேவா, ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 219 divided by 2200 அப்படின்னு சொல்லியிருக்கு. 219 divided by 2200. ஸோ இங்கே 2200க்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 2 டேபிளாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2, 1 2s are 2 and 0 அப்படின்னு நம்ம கேரி ஓவர் ஆகும். அகெயின் 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 5 2s are 10, ரிமைனிங் 1 10, அகெயின் 5 2s are 10, 0 கேரி ஓவர் ஆகும். தென் 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 2s are 4, ரிமைனிங் 1 15, 7 2s are 14, ரிமைனிங் 1 5 2s are 10. தென் 5th டேபிளில் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும் இல்லையா, 2 டேபிள் டிவைட் ஆகாது. 5 5s are 25, ரிமைனிங் 2, 5 5s are 25, again 5th table na 11,
தென் 11th டேபிளில் 1ன்னு வரும். ஸோ இதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதும்போது 219 டிவைடட் பை 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 11 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? நமக்கு ஃபார்முலா என்ன பேஸ் வரணும், 2 உடைய பேஸ் வரணும், 5 உடைய பேஸ் வரணும். நமக்கு எக்ஸ்ட்ரா 11 உடைய பேஸும் சேர்ந்துருக்கு. ஸோ இது நமக்கு என்னது, நான் டெர்மினேட்டிங். இது 2 மட்டும் வந்திருந்தா ஓகே, பட் 11ம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரேஷனல் நம்பரும் நமக்கு நான் டெர்மினேட்டிங் தான். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.